உடம்புல ரொம்ப தான் சக்தி இருக்கு. சக்தி. ஹலோ, மிஸ்டர் சக்தி இருக்காங்களா? இல்லையே, நீங்க யாரு? நான் அவரோட ஃப்ரெண்ட் இன்ஜினியர் பிரேம்நாத். யாரு டாக்டர் மாவா பேசுறது? ஆமா ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? அடடே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, அவர் உங்களை பத்தியும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சது பத்தியும் நிறைய சொல்லிருக்காரு. நல்லதா தானே சொல்லியிருக்கான்? ஆமா ஆமா, எல்லாமே சொல்லிருக்காரு. ஓ போச்சுடா. சரி சரி, இப்ப அவன் எங்கெங்க இருக்கான்? சைட்ல இருக்காரு. அந்த இடத்துல போன் இருக்கா? கொஞ்சம் போன் நம்பர் தானே. ஒண்ணும் இல்ல. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல போன்ல கான்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. அப்ப தயவு செய்து ஒண்ணு செய்றீங்களா? சத்தி வீட்டுக்கு வந்தோடனே ஹோட்டல் ஓவர்சீஸ்ல ரூம் நம்பர் 420ல என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. 420யா? இங்கிலீஷ்ல சொன்னா 420 என்னமோ மாதிரி தாங்க இருக்கும். தமிழ்லயே சொல்லிடுறேன், 420. ஓகே. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல துபாய்க்கு போறாங்க. சத்தி வந்தோடனே எவ்வளவு சீக்கிரம் வர சொல்ல முடியுமோ வர சொல்லுங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சே. அவன் வந்துட்டானா நமக்கு சான்ஸே இல்லாம போயிருமே. வா மஞ்சி கொடி ஏன் கொஞ்சம் கிளி. நல்ல பசியோ? சைட்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இல்ல. இன்னைக்கு சமையல் தூள். அவருக்கா பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸ், முள்ளங்கி சாம்பார், பிச்சிட்டு போ. மெதுவா சாப்பிடுங்க, பொறையறிட போகுது. கண்ணம்மா தண்ணி கொண்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? துபாயில இருந்து உங்க பழைய ஃப்ரெண்ட் பிரேம்நாத் வந்திருக்காரு. எப்போ? காலையில போன் பண்ணாரு. என்னமோ சாயங்காலம் ஊருக்கு போறாராம், உடனே உங்களை வர சொன்னாரு. அம்மா இப்ப எங்க தங்கியிருக்கான்? ஹோட்டல் ஓவர்சீஸ் ரூம் நம்பர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டாமா? இருங்க, 420. இது ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? I just forgot. ஏய் இருங்க, சாப்பிட்டு போங்க. அவன் போய்டுவாமா? தண்ணி குடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 420 எங்க இருக்கு? 420யா? 419க்கும் 421க்கும் நடுவுல. நிச்சய சத்தியாத்தா இருக்கும். என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோம், நீ போய் பாத்ரூம்ல ஒளிச்சுக்க. அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். வா வா வா. லுங்கி வாடி, சீக்கிரம் போ. பாரு, நான் கூப்பிட்டா தர, அது வரைக்கும் திறக்காத. அதான் போ 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 சீக்கிரம். கையை மச்சான். பிரேம், பாத்திரம்லாம் வச்சு எப்படா இருக்க? நல்லா இருக்க. ஆமா, நீ ஏன் டயர்டா இருக்க? வேலை ஜாஸ்தி இல்ல. ஏய், என் தொழில சொல்றேன்டா. துபாயில இருந்து அரபு கண்ட்ரிஸ் முழுக்க டூர் அடிக்க வேண்டியிருக்கு. உனக்கு என்னப்பா என்றும் 16 மார்க்கண்டேய. ஆமா, இன்னும் மார்க்கண்டேயனா தான் இருக்கியா, இல்ல மகாபாரதத்துல வர்ற அர்ஜுன மாதிரி புகுந்து விளையாடுறியா? சத்திங்கிற பேர் கேட்டாப்புல சத்தியசீலம் தாப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது சரி, மேரேஜ் லைஃப்லாம் எப்படி? வெரி ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல். கதை விடுறிய? நீ எங்கன்னு ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவர் எங்க சைட் அடிக்க போயிருப்பாருல சொன்னாங்க. டேய், சாரதா கிட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி என்ன ஏதாவது வம்பல் மாட்டி விட்டியா? பொண்டாட்டிட்டு அவ்வளவு பயமா? சக்தின்ற பேர் உனக்கு ரொம்ப பொருத்தம்டா. அம்மா சிவா, ஐயா சக்தி. காலேஜ் சேட்டை இன்னும் நோட்டு போறேன். மச்சான், வாழ்க்கையில வசந்தம் ஒரே ஒரு தரம் தான் வரும். அதனாலதான் காலேஜ் சேட்டைய அதே மாடல்ல இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாரு பிரேம், கெட்ட பழக்கங்கள் முதல்ல விருந்தாளி மாதிரி வரும், அப்புறம் அதுவே நமக்கு முதலாளி ஆயிடும். டேய், என்னடா பொன்மொழிகள்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சுட்ட? ஆமா, இதெல்லாம் டாக்டர் சாரதாமாவோட சன்மார்க்க போதனைகளா? வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்தா. டேய், இது நாம முன்ன சாப்பிடுற நாட்டு சரக்கு இல்லடா, ஃபாரின் ஸ்விங். இத சாப்பிட்டேன்னா ஸ்விங். இதெல்லாம் நான் இப்போவோ விட்டாச்சு. விட்டாச்சா? பிரேம், அந்த நாள் நம்ம போட்ட ஆட்டத்தெல்லாம் முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாரதா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு நான் துரோகம் பண்ணா எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இதெல்லாம் தொடரலன்னு சாரதாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கேவா? பொண்டாட்டியா தொட்டியா இல்லையா? போட்டா பெரிய விஸ்வாமித்திரம் முனிவர்
அவரே மேனகா தொடர்புக்கு அப்புறம் திருந்திட்டார்ல. மேனகா? ஏய், மேனகாவை பார்த்துட்டா? எந்த மேனகா? ஏய், நம்ம பழைய மேனகாவை நான் வந்து ஃபிளைட்ல பார்த்தேன். அவங்க பிளைட்ல ஏர் ஹோஸ்டஸா வந்தா என்ன பார்த்து ஒரு முறைச்சா. அதுல எங்கடா உன் பழைய ஃப்ரெண்ட் சத்தின்னு கேட்கற மாதிரியே இருந்துச்சு. பக்கத்துல பொட்டாட்டி வர இருந்தா ஒரே தர்ம சக்கரமா போச்சு. எது, உன் ஒய்ஃபும் கூட வந்திருக்காங்களா? வந்திருக்கா. ஆப்போசிட் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன். நான் இங்க ஜல்சா பண்ணன்றதுக்காக இந்த ஹோட்டல்ல ரூம் போட்டேன். அப்புறம் நம்ம மேனகா என்னன்னா? என்ன ஆவா? நீ மட்டும் நேரம் கிடைச்சிருந்தேன்னு வையே, உன்னை கடிச்சு கொதறி இருப்பா. டேய் சத்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மேனகாவை தேடி நீயும் நானும் ஒரு தடவை ஹாஸ்டலுக்கு போனப்ப குட் நைட். குட் நைட். யாரது? கண்ணம்மா, முனியம்மா. எங்க போயிட்டு வரீங்க? மாலதி ரூமுக்கு. சரி போங்க. வாடி போலாம். ஐயோ, வார்டன் வந்துட போறாங்க. வரட்டுமே, 2 கட்டில இருக்கு, 2 பேர் இருக்கோம். என்ன விளையாடுறீங்க? கதவு தர. மேனகா, மேனகா, கதவு தர. கதவு தர. ஐயோ, வார்டன் வந்துட்டாங்க. சீக்கிரம் போயிடுங்க. போங்க அந்த பக்கம். சீக்கிரம் போங்க. கதவு தரன்னு போங்க. வாங்க மேடம். உள்ள ஏதோ சத்தம் கேட்டது. யாரும் இல்லைங்க. இல்ல சத்தம் கேட்டது. பெருச்சாளி மேடம். ஆம்பளை சத்தம் கேட்டது. ஆம்பளை பெருச்சாளி மேடம். ஆம்பளை பெருச்சாளி. வேற யாரும் வரல. இல்ல பாத்து. ஆம்பளை பெருச்சாளி தான் மேடம். வேற யாரும் வரல. பாத்துவே. 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 ஏய் சிஸ்டர், அன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஓடின ஓட்டம் இருக்கு. ஒலிம்பிக் கிரவுண்டா மட்டும் இருந்திருந்தா கோல்டு மெடல் நமக்கு தான். டேய், உன் ஒய்ஃப் வந்துருக்கான்னு சொன்னியே, ஒரு தடவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஐயோ வேணாம்ப்பா. உன் ஒய்ஃப் ஒன்னு அடக்கி வச்சிருக்கா, என் ஒய்ஃபை நான் அடக்கி வச்சிருக்கேன். 2 பேரும் மீட் பண்ணா அவ்வளவுதான். அப்புறம் என் ஒய்ஃப் என்ன அடக்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கூட்டிட்டு வா. இல்லடா, ஃபிளைட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. அடுத்த தடவை வரப்ப கண்டிப்பா கூட்டி வரேன். ஜஸ்ட் மினிட். ஹலோ பங்கஜமா? என்ன பங்கஜா? என்னங்க என்ன தனியா விட்டுட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ரொம்ப அர்ஜென்ட். ஒரு பெரிய பிசினஸ் டிரான்சாக்ஷன் சொன்னேன்ல, இப்பதான் அந்த சேட்ஜி வந்திருக்காரு. அதனாலதான். எனக்கு தனியா இந்த ஹோட்டல் ரூம்ல இருக்க ரொம்ப பயமா இருக்குங்க. ரூமுக்குள்ள இருக்கிறதுக்கு என்னமா பங்கஜா பயா? நீங்க இப்ப இங்க வரலன்னா நானே அங்க வந்துருவேன். ஐயோ வேணாம், நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஆமா.
என் சக தர்மணிக்கு தனியா இருக்க பயமா இருக்கான். அதனால நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அது வரைக்கும் போர் அடிக்குமேப்பா. கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு போறேன், குடிச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ள வந்துருவேன். சீக்கிரம் வந்துடு. என்னம்மா கண்ணு, பயந்துட்டியா? பின்ன என்ன, தனியா அந்த ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் அடைஞ்சு கிடக்குறது? உங்களுக்கு வெளியில போனா குடும்பம் பொண்டாட்டி எல்லாம் மறந்துருமே. ஐயோ கோச்சுக்காதம்மா, ஒரு முக்கியமான வியாபார விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். வியாபாரம் வியாபாரம், எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிற எண்ணம் தானா? எதுக்காக சம்பாதிக்கிறேன்? எனக்காக சம்பாதிக்கிறேன்? எல்லாம் இந்த அழகு சிலைக்காகத்தான். ஆஹா, கோபத்துல கூட என் பொண்டாட்டி அழகா இருக்காளே. ஆமா, இப்படி பேசியே ஆள மயக்கிடுங்க. ஆமா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, வாங்க போலாம். ஆமா, பங்கஜா, துபாயில தான் எல்லாம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் இங்க இருந்து வீணா சுமந்துட்டு போனேன்? எல்லாத்தையும் அங்கேயே வாங்கிக்கலாம். வியாபாரத்தை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல போய் முடிச்சிட்டு வந்துடுறேன் பிசினஸ். போன வரமாட்டீங்க, இல்லன்னா நானும் கூட வரேன். ஷாப்பிங்க்கு டைம் இல்ல, புறப்படுங்க நீங்க. மாட்டியே. சரி புறப்படு. நான் ரெடி. இந்த Dress நல்லாவே இல்ல உனக்கு. இது ரெண்டுல ஏதாவது உனக்கு கட்டிக்க, அதான் மேட்சா இருக்கும். ஐயோ, இப்பதாங்க மாத்துனேன். என்ன கேளு, டைம் ஆயிடுச்சுல. இந்தா சீக்கிரம் சீக்கிரம்மா, டைம் ஆயிடுச்சுல. ஹலோ, ஹோட்டல் ஓவர்சீஸ் கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ. சத்தி, ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என் ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு. அப்ப நான் வீட்டுக்கு போகணும். நீ எப்போ வர? சத்தி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லாம வந்துட்டா. நீ இருக்க ரூம்ல பாத்ரூம்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் இருக்கு. இப்ப நான் வரேன்னு வையே, என் பொண்டாட்டி கூட வருவா, பெரிய வம்பா போகும். ரூம் பில் எல்லாம் கட்டியாச்சு. நீ என்ன பண்ற, ஷாப்பிங் முடிஞ்சு வரதுக்கு டைம் இருக்காது. அதனால நீ என்ன பண்றனா, கிளீனா முடிக்கிற, நீட்டா போயிட்டு இருக்க. சந்தோஷம் தானா? என்ன விளையாடுறியா? இந்த விவகாரத்தெல்லாம் எப்போ விட்டு இப்பதான் சொன்னேன். என் சாரதாவுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். உங்க பேர் என்ன? சத்தி. அந்த அம்மா யாரு? உங்க வைஃபா? அது வந்து கூப்பிடி அவளை. சார், நான் இங்க வந்தது என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. இந்த பொண்ணுக்கு எனக்கும். ஆமா. உன் பேர் என்ன? செங்கமலம். சார், இவ பேர் செங்கமலை இல்ல, கேபரே டான்சர் காமு. இந்த ஹோட்டல் பர்மனன்ட் பார்ட்டி. சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. சொல்ல வேண்டியதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. யோ, கூட்டு வாயா அவங்க. சார், நடமா சார், போயா. போயா. ஹலோ, ப்ளீஸ் கெட் மீ செல்வி நர்சிங் ஹோம். ஹலோ, நான் ஹோட்டல் ஓவர்சீஸ்ல இருந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அருண் பேசுறேன். என்ன விஷயம் அருண்? உங்க ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாரு. என்ன ப்ராப்ளம்? போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த லெட்ஜர் எடுங்க. ரூம் நம்பர் 302 ஆள் இல்லையா? இல்ல சார், அவர் வெக்கேட் பண்ணிட்டாரு. சார், இதுக்கு ஒரு ஷாலிமார் கனெக்ஷன் கொடுங்க. ஜஸ்ட் அ மினிட். எஸ், ஹோட்டல் ஷாலிமார். பேசணும். ஹலோ சார், டிஹெச் பிரேம்நாத் ரூம் கனெக்ஷன் கொடுங்க. டிஹெச் பிரேம்நாதா? அவர் காலி பண்ணிட்டாரு. இது காலி பண்ணி போயிட்டாரா? எப்போ? இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி. கொண்டே எல்லாத்தையும். ஜாயா தானே? கொண்டா கொண்டா. ஏறுங்க. ஏறு சீக்கிரம். என்னமோ அண்ணன் நடந்து. ஏறு. ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் இந்த ஹோட்டலுக்கே வந்தேன். சார், சார் சொல்றது கேளுங்க. கேங்க போகுதுங்க. ஏறு. ஏறு.
நான் ஒரு நிரபராதி. சத்தியமா என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கு போனேன். உங்களுக்கு சந்தேகம் வந்து போனா கேட்டு பாருங்க. சார் என்ன கூட்டிட்டு வந்தது இவர் இல்ல. அடிச்சி, உள்ள போ. சார், நான் ஒரு இன்ஜினியர். இதனால என் குடும்ப வாழ்க்கையே நாசமாயிடும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ். தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி காரியம்லாம் பண்ற? இவங்களுக்கு கூட தான் குடும்பம் இருக்கு, அதுக்காக உனக்கு தனியா சலுகை காட்ட முடியுமா? ஷைன் பொடியா. சார், வீட்டுக்கு ஒரு போனாவது பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கான்ஸ்டபிள், போயா போயாண்ணா.